அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன, அருள் சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தில் அனைவரும் ஈர்க்கப்பெறவும், மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து முகர்ந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார் என்று திருப்பலி ஜெபம் இருக்கிறது. ஆக இயேசுவிடைய புத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இந்த அருள் அடையாளங்கள் பிறக்கின்றது. திருச்சபை எப்போது பிறக்கிறது? திருச்சபை எப்போது பிறக்கிறது? மாடி அறையில் மாதா மற்றவர்களாம் ஜெபிக்கிற போது திருச்சபை பிறக்கிறது. திருத்துதர் பணிகள் 1:13-14. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோவின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்தபின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். எத்தனை பேர்? திருத்துதர்கள் எல்லாம் மேல் மாடிக்கு போறாங்க. அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் ஒரு பெரிய குழுமம் அங்கே இருக்கிறது. அப்போது ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரர்கள் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது இப்படி அது வருகிறது. ஆக கூடியிருந்த அந்த நேரத்தில் தான் தூய ஆவி தரப்படுகிறார். ஜெபிக்கிற அந்த நேரத்தில் இறையியலாளர்கள் சொல்கிறார்கள், திருச்சபை பிறந்தது ஒரு குழந்தை பிறந்ததோடு ஒப்பிடக்கூடியது. இந்த மாடி அறையில் திரு அவை பிறந்ததை பார்க்கிறோம். அதற்கு முன்னால் எங்கே இருந்தது திரு அவை? ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த நாள் எப்போ சொல்லுவோம்? எப்போது பிறந்துச்சோ அப்போதுதான். குழந்தை எப்போது வளர்கிறது? பிறந்தது அந்த தேதி மார்ச் 3 மார்ச் 3. குழந்தை வளர்ந்தது எப்போ? வளர்கிறது எப்போது ஆரம்பிக்கிறது? தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஆரம்பித்து. அது பிறந்த நாள் தான் அதுவே ஒழிய அது உருவாகி வந்த நாள் அதற்கு முன்னே இருக்கிறது. தாயின் வயிற்றிலே அது உருவாகி விட்டது. அதுபோல எங்கெல்லாம் கூடி ஜெபித்தார்களோ அது அப்போதே திரு அவை கருவாக இருந்தது. கூடி ஜெபித்த நேரத்தில், ஒன்று கூடி இருந்த நேரத்தில் சகோதரர்கள் சகோதரிகள் பெண்கள் திருத்துதர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்த போதெல்லாம் அந்த திரு அவை என்ற குழந்தை கருவாகி உருவாகி கொண்டே இருந்தது. பிறந்தது தூயாவி வந்த அந்த நேரத்தில். இந்த அனைத்து செயல்பாடுகள் ஆழமான உண்மைகள் பழைய ஏற்பாட்டு பகுதியோடு ஒப்பிட்டப்படுகின்றன. எவ்வாறு மோசே போய் கட்டளைகளை வாங்கி வந்தாரோ அதுபோல இடி முழக்கத்தோடு பேர் இறைச்சலோடும் கடவுளுடைய பிரசன்னம் இறங்கி வந்து அவருக்கு அந்த கட்டளை கொடுத்ததோ அதுபோல திருச்சபையிலும் இந்த அருள் அடையாளங்கள் திரு அவை பிறந்த நிலையிலும் அதோடு ஒப்பிடப்படக்கூடியவை. தூய ஆவியார் இங்கே ஒன்றிணைந்து செயல்படுகிறார். அங்கும் அதே தூய ஆவியார் அவர்களை